வணக்கம் நண்பர்களே. சர்வதேச அரசியல் வரலாற்றில் கூட ஒரு குடும்பமே ஊழலில் சிக்கிக்கொண்டு ஆட்சியை இழப்பதோடு தங்களுடைய சுயமரியாதையையும் இழந்து தாங்கள் வளர்த்த அல்லது தாங்கள் சார்ந்திருந்த கட்சியும் மாண்பையும் குறைத்த ஒரு சம்பவம் நடந்ததில்லை. அந்த அவலம் தமிழ்நாட்டில் நடக்கப் போகிறது என்பதுதான் நமக்கு சற்று வருத்தமான செய்தியாக இருக்கிறது. ஒரு பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள், இன்று இப்படி ஒரு செய்தி கொடுக்கிறோம் என்று நினைக்காதீர்கள். ஆனால் அப்படி ஒரு மேலிட குடும்பம், நான் குறிப்பிட்டு மட்டுமே சொல்கிறேன், மேலிட குடும்பம் அத்தனை பேரும் அப்பா, மகன், மருமகன், அதை சார்ந்தவர்கள், அவர்களை அண்டி பிழைத்தவர்கள், அவர்களுடைய பினாமிகள் என்று அனைவருடைய விவரங்களையும் சேகரித்து அந்த விவரங்களோடு அணுகுகிறது புலனாய்வு அமைப்புகள். இப்போ இதெல்லாம் ஒரு பரபரப்பு செய்தியாக நான் சொல்லலை. உண்மையான நாம் வெக்கி தலைகுனிய வேண்டிய ஜனநாயக படுகொலை இதெல்லாம். ஒருவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார், அவருடைய உறவினர்களை அதிகார மையங்களில் அமர்த்துவார், அதாவது பணம் சம்பாதிப்பதற்காக. அது அந்த கட்சி அமைத்ததா அல்லது அவராகவே அந்த அதிகாரங்களை பறித்து கொண்டாரா என்பது வேறு. பணம் ஒரு ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி என்ன தெரியுமா? பணம் கொடுத்தாலும் வேலை நடப்பதில்லை அப்படின்னு ஒரு நிலைப்பு இருக்குது. பணம் கொடுக்கறதே தப்பு, ஆனாலும் பணம் கொடுத்தாலும் எந்த திட்டங்களும் நம் கைகளுக்கு கிடைப்பதில்லைன்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க. இவங்க தான் இப்போது இந்த காசு கொடுத்த இடத்தெல்லாம் காட்டி கொடுக்க போகிறாங்க. இதுக்கு நிறைய அதிகாரிகள் துணை இருந்திருக்காங்க. என்ன இதில் சோகம்னா, இதில் தலைமை அப்படின்னு இருக்கிறவர், கட்சிக்கு தலைமையோ ஆட்சிக்கு தலைமையோ இதில் இருக்கிறவர் இதை பற்றி எதுவுமே அறியாதவராக இந்த விஷயமே இப்போது தான் அவர் காதுகளுக்கு செல்கிறது என்ற அளவில் தான் இருக்கிறார். இப்போது விஷயம் தலைக்கு மீறி சென்று விட்டது. வெள்ளம் தலை மீறி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கைமீறி போயிடுச்சு. இனிமேல் போய் அதை கட்டுப்படுத்துவதும் கஷ்டம். நிறைய சமரசங்கள் செய்தால் மட்டுமே இந்த சூழலை இவர்கள் தவிர்க்க முடியும். ஆனால் சமரசங்கள் என்பது கட்சியை அழிப்பதற்கு சமம், கட்சியை முழுவதுமாக அழிப்பதற்கு சமம். அந்த வேலையை எதற்கு செய்வானே என்றால்தான் இதை எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையில் இவர்கள் இப்போ இறங்கியிருக்கிறதா கேள்விப்படுறோம். நான் இதுவரை சொன்னது யாரை பற்றி என்று தெரியும். ஒரு சர்வதேச அரங்கில் ஒரு பிரதேசத்தின் அரசியல் கட்சியும் அந்த அரசியல் கட்சியினுடைய இந்த தந்திரங்களும் எப்படி வரலாற்றில் பதிவு செய்யப்படும். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.